அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சுதர்சன சக்கரம் உருவாக்கத்தில் டிஆர்டிஓ முக்கிய பங்காற்றும். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டிஆர்டிஓல வந்து கவர் ஆகும். ஸோ டிஆர்டிஓ அப்படிங்கிறது டிஃபென்ஸ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரக்கூடிய அமைப்பு. ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டிலேயே நம்ம நாட்டிற்கு தேவையான அந்த ஏவுகணைகள், ஆயுதங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா 1958ஆம் ஆண்டுல தான் உருவாக்கப்பட்டிருக்கும். இதனுடைய 68வது நிறுவன தினத்தை வந்து கொண்டாடி இருக்காங்க. ஸோ இது வந்து சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இஸ்ரேல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அயன் டோம் டெக்னாலஜி இருக்கு. ஸோ இது வந்து பல அடுக்கு அந்த வான் பாதுகாப்பு திட்டம் தான் இந்த அயன் டோம்னு சொல்லக்கூடியது. அதாவது வேற நாட்டுல இருந்து ஏதாவது ஏவுகணைகள் அதாவது நம் நாட்டிற்குள்ள வர மாதிரி இருந்தா இது பல அடுக்குகளில் என்ன பண்ணோம்னா அதை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு திறனை பெற்றிருக்கக்கூடியது தான் இந்த சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம நாட்டிலையும் மிக முக்கியமான இடங்கள்ல வந்து இதை அமைக்க போறாங்க. இராணுவ தளங்கள் இந்த மாதிரியான முக்கியமான இடங்கள்ல இந்த சுதர்சன சக்கரம் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை கொண்டு வர போறாங்க. ஸோ இதை செய்யக்கூடியது யாருன்னு பார்க்கும்போது நம்ம நாட்டிற்கு உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய டிஆர்டிஓ. ஸோ இவங்க தான் அதை உருவாக்க போறாங்க. ஸோ எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 10 ஆண்டுகளுக்குள்ள இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க. ஸோ அதே தான் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய நிறுவன தினத்துல வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸினுடைய மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.